ஹலோ கைஸ், வெல்கம் டு நிரன்ஸ் கிச்சன். நான் உங்க நிரஞ்சனா சங்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குக்கிங் வீடியோ. கார்லிக் கிரஷ் எப்படி செய்யறது அப்படின்னு வரப்போற வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். செஃப் வெங்கடேஷ் பட்டோட கார்லிக் கிரஷுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு ஒரு 7 எடுத்துக்கணும், சின்ன வெங்காயம் ஒரு 6, காஞ்ச மிளகாய் ஒரு 5. இதெல்லாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது காஞ்ச உடனே நம்ம பூண்டு கார்லிக் எடுத்து வச்சுருக்கோம்ல, ஒரு 6 பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதை சின்ன சின்ன பீசஸாக வெட்டி எடுத்து வச்சுக்கணும். அதை போட்டு அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 6 வெட்டி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் உள்ளே போட்டு நல்ல கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம்ல 5, அதை உள்ளே போடணும். நல்லா வதக்கிட்டு நல்லா ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணணும். தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு வெல்லம் ஜாகிரி ஒரு 1 ஸ்பூன் நல்லா போட்டு உள்ளே போட்டு 1-2 அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு மேலே நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை ஒரு நல்லா தாராளமாக 2 ஸ்பூன் உள்ளே ஊற்றி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ அடுத்து தாளிப்பு முறை என்னன்னு சொல்கிறேன். தேங்காய் எண்ணெயை தான் தாளிக்க யூஸ் பண்ண போகிறோம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா தாளிச்சிட்டு உள்ளே எடுத்து கொட்டி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ வெங்கடேஷ் பட்டோடது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். இப்போ பார்த்து முடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஹாப்பி குக்கிங், ஷேர் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ கைஸ்.